முன்பு நாங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தியபோது பயிர் விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. தர்பூசணி கொடியில் 1 அல்லது 2, அதிகபட்சம் 3 காய்கள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் இப்போது ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் இயற்கை உரங்களை பின்பற்றியதால் ஒரு கொடியில் 4, 5, சில நேரங்களில் 6 காய்கள் வரை கிடைக்கின்றன. விளைச்சல் மிகவும் சிறப்பாக உள்ளது. இயற்கை விவசாய முறை உண்மையிலேயே பயனுள்ளதாக உள்ளது. வணக்கம், நான் ஹனுமந்தப்பா. கர்நாடக மாநிலத்தின் கதக் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் நிலத்தில் மொத்தம் 6 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அதில் 1 ஏக்கரில் தர்பூசணி பயிரிட்டுள்ளோம். 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 5000 தர்பூசணி கொடிகள் நட்டுள்ளோம். இந்த பயிரை எவ்வாறு பராமரிப்பது என்று அறிய யூடியூப் இல் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் வீடியோக்களை பார்த்தேன். அதில் கூறப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி கடந்த 42 நாட்களாக பயிரை பராமரித்து வருகிறோம். முதலில் அபிமான் உரத்தை சோதனை செய்து பார்த்து தொடர்ந்து 8 நாட்கள் பயன்படுத்தினோம். 1 லிட்டர் அபிமான் 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒவ்வொரு கொடியின் வேர்ப்பகுதியில் 1 லிட்டர் வீதம் ஊற்றினோம். இதன் விளைவாக தர்பூசணி கொடிகள் மிகவும் ஆரோக்கியமாக வளரத் தொடங்கின. முதல் முறையிலேயே செடிகளின் தரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது. பின்னர் ஒரு வார இடைவெளிக்குப் பிறகு 2வது முறையாகவும் அபிமான் வேர்ப்பகுதியில் பயன்படுத்தினோம். அதன் பின்னர் கொடிகளின் வளர்ச்சி மேலும் சிறப்பாகியது. தொடர்ந்து ஆபக்ஸ் உரத்தை பயன்படுத்த தொடங்கினோம். வளர்ச்சி காலத்தில் 15 நாட்களுக்கு ஒருமுறை ஆபக்ஸ் பயன்படுத்துகிறோம். 1 லிட்டர் தண்ணீரில் 20 மில்லி ஆபக்ஸ் கலந்து தெளிப்பான் மூலம் கொடிகளுக்கு தெளிக்கிறோம். மேலும் 8 நாட்கள் இடைவெளியில் இதை 2 முறை தெளிக்கிறோம். இதன் மூலம் கொடிகளின் வேர்கள் மிகவும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்துள்ளன. ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் எளிதாக பின்பற்றக்கூடியதாகவும் உள்ளன. தற்போது தர்பூசணி கொடிகளில் ஆரோக்கியமான மற்றும் நல்ல தரமான பழங்கள் கிடைக்கின்றன. முன்பு ரசாயன உரங்களை பயன்படுத்தியபோது எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் கிடைக்கவில்லை. ஒரு கொடியில் 1 அல்லது 2, அதிகபட்சம் 3 பழங்கள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் இப்போது இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஒரே கொடியில் 4, 5, சில சமயங்களில் 6 பழங்கள் வரை கிடைக்கின்றன. இதனால் மொத்த விளைச்சல் மிகவும் உயர்ந்துள்ளது. இயற்கை விவசாய முறையை பின்பற்றுவதால் கிடைக்கும் நன்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இந்த தர்பூசணி பயிரை 40 நாட்களாக வளர்த்து வருகிறோம். இந்த குறுகிய காலத்திலேயே காய்கள் உருவாக தொடங்கியுள்ளன. மேலும் 20 நாட்களில் அவை அறுவடைக்கு முழுமையாக தயாராகிவிடும். நன்றி.